Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது class 12 unit 2 supplementary God sees the truth but waits இந்த லெசனோட புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து நான் டீட்டெயில் ஸ்டோரி. இதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம அசைன்மெண்ட்டில் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதனால் அதை பார்த்துருவோம். Why did Akshino's wife stop him from going to the fair? Akshino's wife வந்து அவர் அந்த சந்தைக்கு போக வேண்டாம் அப்படின்னு ஏன் ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா, Akshino's wife had a bad dream about him. அவங்க வந்து அவரை பற்றி ஒரு கெட்ட கனவு கண்டாங்க. ஸோ she stopped him from going to the fair. அதனால் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணா. வாட் வாஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ஷினோஸ் வைஃப்ஸ் ட்ரீம்? அக்ஷினோஸோட ஒய்ஃபோட ட்ரீமோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, Akshino's wife dreamed that he returned from the town with quite grey hair. அதாவது அந்த அம்மா கனவுல என்ன பார்ப்பாங்கன்னா, அவர் திரும்பி வரும்போது அவர் தலைமுடி ஃபுல்லாக நரைச்சிருக்கதை பார்ப்பாங்க. இட் சிம்பலைசஸ் தட் ஹி வில் கம் ஒன்லி வென் ஹி பிகம்ஸ் வெரி ஓல்டு. அதாவது இது எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்ப ஓல்டானதுக்கப்புறம் தான் வருவாருங்கிறத உணர்த்துது. அதுதான் இந்த அம்மாவோட ட்ரீமோட இம்பார்ட்டன்ஸ். வாட் மேட் அக்ஷினோ லீவ் த இன் பிஃபோர் டான்? அதாவது அந்த ஒரு சத்திரத்தில் தங்கியிருப்பார் இல்லையா, அதுலேருந்து ஏர்லியராக அவர் கிளம்புவார். டான்னா அதிகாலை, விடிய காலைக்கு முன்னாடின்னு அர்த்தம். அவர் கிளம்புவார். எது அவரை வந்து அந்த மாதிரி ஏர்லியராக கிளம்ப வச்சுச்சு அப்படின்னா, இவருக்கு வந்து அந்த ட்ராவல் பண்ணுறது, ஏர்லி மார்னிங் கூலாக இருக்கையிலே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அக்ஷினோ wished to travel while it was still cool. அதாவது கூலாக இருக்கும்போதே ட்ராவல் பண்ணுறதை அவர் விரும்புவார். ஸோ ஹீ லெஃப்ட் த இன் பிஃபோர் டான். அதனால தான் அவர் வந்து அந்த ஏர்லி மார்னிங்க்கு முன்னாடியே அவர் வந்து அந்த சத்திரத்துலேருந்து கிளம்பி போவார். நெக்ஸ்ட், வாட் ஆர் த சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் லெட் டு அக்ஷினோஸ் இம்ப்ரிசன்மெண்ட்? எந்த சூழ்நிலையில் அவர் வந்து கைது செய்யப்பட்டார்? எ பிளட் ஸ்டெயின்டு நைஃப் வாஸ் ஃபவுண்ட் இன் ஹிஸ் பேக். அதாவது ரத்தம் தோய்ந்த ஒரு கத்தி இவரோட பேக்கில் இருந்தது. மோரோவர், the opinion of the inhabitants of the town about him was very bad. அதே சமயத்தில் அந்த நகரத்தில் இருந்த அந்த நகரவாசிகள் வந்து இவரை பற்றி ஒரு ஒப்பீனியன் கொடுக்கும்போது, இவர் கல்யாணத்துக்கு முன்னாடி பயங்கர ட்ரங்கார்டாக இருந்தார் இல்லையா, அந்த ஒப்பீனியனை தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து தீஸ் வேர் த சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் லெட் அக்ஷினோஸ் இம்ப்ரிசன்மெண்ட். இது ரெண்டும் தான் அவரை வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஜெயிலுக்கு போக வைக்குது. Then question number 5, why did Akshino give up sending petitions? அவர் ஏன் அந்த பெட்டிஷன்ஸ் அனுப்புறதை நிப்பாட்டினார்? கிவ் அப்னா கைவிடுறது. ஏன் கைவிட்டார்? When Akshino's remembered that his wife had also suspected him, he thought that only God knew the truth and to him alone he must appeal. அதாவது அக்ஷினோ வந்து நினச்சி பார்க்குறாரு, ஹிஸ் ஒய்ஃப் ஹேட் ஆல்சோ சஸ்பெக்டட் ஹிம். அவரோட ஒய்ஃபு கூட வந்து அவரை வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஹீ தாட் தேட் ஒன்லி காட் நியூ த ட்ரூத். அவர் என்ன நினைக்கிறான்னா, கடவுளுக்கு மட்டும்தான் இந்த உண்மை தெரியும். அண்ட் டு ஹிம்னா இந்த இடத்துல யார்? கடவுளை குறிக்கும். அண்ட் டு ஹிம் அலோன் ஹீ மஸ்ட் அப்பீல். அவர் ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான் இவர் வந்து கேட்க முடியும், விண்ணப்பிக்க முடியும். ஒன்லி ஃப்ரம் ஹிம் அலோன் ஹீ மஸ்ட் எக்ஸ்பெக்ட் மர்சி. அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் கருணையை எதிர்பார்க்க முடியும். வேறு யாரும் வந்து இவருக்கு கருணை கொடுக்க மாட்டாங்க, அதாவது இவர் மேலே கருணை காட்ட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்குவார். ஸோ ஹீ கேவ் அப் சென்டிங் பெட்டிஷன்ஸ். அதனால் இவர் வந்து பெட்டிஷன்ஸ் அனுப்புகிறத நிப்பாட்டினார். Why didn't Macker disclose that he had killed the merchant? இந்த மேக்கர் வந்து ஏன் அந்த மர்ச்சண்ட்டை கொன்னா அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தலை? ஏன்னா வெளிப்படுத்தியிருந்தால் இவரை தூக்கி ஜெயிலில் போட்டிருப்பார்ல, அதான் ரீசன். Macker did not disclose that he had killed the merchant because if he had disclosed that he would have been arrested. அவர் சொல்லியிருந்தார்னா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால் அவர் வந்து சொல்லலை. Did Macker feel guilty when he heard Akshino's story? அக்ஷினோ ஸ்டோரியை கேட்டவொன்னே மேக்கர் வந்து ஐயோ நமக்காக இவர் வந்து இத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்துட்டாரேன்னு ஃபீல் பண்ணாரா அப்படின்னா, முதல்ல கேட்கும்போது அவர் ஃபீல் பண்ண மாட்டார், கடைசியாக தான் ஃபீல் பண்ணுவார். நோ, மேக்கர் டிட் நாட் ஃபீல் கில்ட்டி வென் ஹீ ஹர்ட் அக்ஷினோஸ் ஸ்டோரி. தென் கொஸ்டின் நம்பர் 8, வாட் மேட் அக்ஷினோ திங்க் தட் மேக்கர் வாஸ் த ரியல் மர்டரர்? எது வந்து மேக்கர் தான் ரியல் மர்டரர்னு அக்ஷினோவை வந்து திங்க் பண்ண வச்சிச்சு அப்படின்னா, மேக்கர் செட் தட் ஹவு குட்
anyone put the knife into his bag which was under his head. மேக்கர் வந்து சொல்லுவார், எப்படி உங்கள் தலைக்கு அடியில் இருந்த பேகுக்குள்ளே ஒரு நைஃபை வந்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பார். சரியா? திஸ் மேட் அக்ஷினவ் திங்க் தட் மேக்கர் வாஸ் த ரியல் மர்டர். ஏன்னா இவர் தலைக்கு அடியில் இருந்ததுங்கிறது வேறு யாருக்குமே தெரியாது. இதுதான் வந்து அக்ஷினவ் வந்து ரியல் மர்டர்னு இவரை வந்து நினைக்க வைக்கும். சாரி, மேக்கர் வந்து ரியல் மர்டருங்கிறத நினைக்க வைக்கும். வாட் வாஸ் அக்ஷினவ்ஸ் ரியலைசேஷன் பை த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி? இந்த ஸ்டோரியோட முடிவில் அவரோட ரியலைசேஷன் என்னென்னா, பை த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி அக்ஷினவ் ரியலைஸ்டு தட் ஃபர்கிவ்னஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரிவெஞ்ச். அதாவது ஒருத்தரை மன்னிக்கிறது தான் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரிவெஞ்சுங்கிறத அவர் வந்து உணர்வார். ஏன்னா அந்தளவுக்கு மேக்கர் வந்து இவர்கிட்ட கெஞ்சிகிட்டு இருப்பார். இவர் வந்து அவரை வந்து மன்னிப்பார். மன்னிக்கிறது தான் ஒரு சிறந்த பழி வாங்குதல்ங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் அவர் பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டார். அவரை மன்னிக்கிறது தான் ஒருத்தர் கொடுக்குற மிகப்பெரிய பனிஷ்மெண்ட்டுங்கிறத அவர் உணர்வார். Why did Akshino's wife suspect him of involvement in the murder? அக்ஷினோட ஒய்ஃப் வந்து இவருக்கும் இந்த மர்டரில் தொடர்பு இருக்குமோன்னு ஏன் சந்தேகப்படுறா? Akshino's wife had a dream. Akshino's wife had dreamed that Akshino's hair had turned grey on his return from the fair. அதாவது முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு கனவு வரும். அவர் வந்து ஒயிட் ஹேரோட திரும்புகிற மாதிரி ஒரு கனவு வரும். When she stopped him from moving out to the fair, he did not heed to her words. அதனால் இவங்க வந்து அவங்கள ஸ்டாப் பண்ண நினைக்கும்போது அவங்க சொல்கிறத, ஒய்ஃப் சொல்கிறத இவர் கேட்க மாட்டார். ஸோ ஷீ சஸ்பெக்டட் ஹிம் ஆஃப் த இன்வால்மெண்ட் இன் த மர்டர். நம்ம சொல்ல கேட்காம போனார், அதனால் இவர் ஒரு வேளை இந்த இதை வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சஸ்பெக்ட் பண்ணுறான். தென் ரோமன் லெட்டர் 2ல் டிட் த போலீஸ் ஆஃபீஸர் ஹாவ் சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் டு கன்விக்ட் அக்ஷியனோ? அக்ஷியனோ வந்து ஜெயிலில் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து போதுமான ஆதாரங்கள் இருந்ததா அப்படின்னா எஸ். The police officer had sufficient evidence to convict Akshino. என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a blood stained knife was found in his bag. ஒன்று, இது ஒரு எவிடன்ஸு. The statement of the merchants and other inhabitants of the town about his drunken behavior in the former days. அதாவது முன்னாடி காலத்தில் அவர் வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா? இது ரெண்டு தான் அவங்களுக்கு முக்கியமான எவிடன்ஸு. Then what impact did the book The Lives of the Saints have on Akshino? அக்ஷினோவுக்கு வந்து அந்த ஒரு புக்கை படிப்பார்ல, லைவ்ஸ் ஆஃப் த செயின்ஸுங்கிற புக்கை படித்த உடனே அது என்னென்ன மாதிரி தாக்கங்களை இவர் மேலே உருவாக்குச்சு. ஸோ அந்த புக்கை படித்த உடனே ஆன் சண்டேஸ் இன் த பிரிசன் சர்ச் ஹீ ரெட் த லெசன்ஸ். அந்த புக்கில் இருக்க லெசன்ஸை வந்து அந்த சர்ச்சில் வந்து இவர் வாசிப்பார். அண்ட் சாங் இன் த கோயர். அந்த கோயரில் வந்து இவர் வந்து பாட்டெல்லாம் பாடுவார். ஸோ இதனால் என்ன ஆகுனா, ஹி வாஸ் லைக்டு பை த ப்ரிசன் அத்தாரிட்டிஸ். ப்ரிசன் அத்தாரிட்டிஸ்க்கெலாம் இவரை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ரெஸ்பெக்டட் பை த ஃபெலோ ப்ரிசனர்ஸ்லாம் இவர் மேலே மரியாதை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஹி வாஸ் கால்டு த கிராண்ட்ஃபாதர் அண்ட் த செயிண்ட். அவரை வந்து எல்லாருமே கிராண்ட்ஃபாதர், த செயிண்ட் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீ பிகேம் த பிரிசனர்ஸ் ஸ்போக்ஸ்மேன். அதாவது பிரிசனர்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களுக்காக பேசுகிற ஒரு மனிதராக இவர் வந்து மாறிடுறாரு. when there were quarrels among the prisoners they came to him to put things right and to judge the matter. அப்போ அந்த பிரிசனர்ஸ்குள்ளே ஏதாவது சண்டை வந்ததுன்னா, குவாரல்ஸ்னால் என்னது, சண்டை வந்ததுன்னா அவங்க வந்து அதை சரி பண்ணுறதுக்கு நேராக இவர்கிட்ட தான் வருவாங்க. அந்த மேட்ரை வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் இவர்கிட்ட தான் வருவாங்க. இதெல்லாம் வந்து அவர் அந்த புக்கை படித்து மாறினதுக்கப்புறம் இவர் மேலே வந்த சில தாக்கங்கள். நெக்ஸ்ட் ஒன், பிக் அவுட் த க்ளூஸ் தட் கன்வே தட் மேக்கஸ் சம்யோனிச் ரெகக்னைஸ்டு அக்ஷியனோ. அதாவது எந்தெந்த க்ளூவை வச்சு மேக்கஸ் சாமியோனிச் வந்து இவர் தான் அக்ஷினோ, இவருக்கு நமக்கு பதிலாக இவர் ஜெயிலில் இருக்காருங்கிறத வந்து அவன் எப்போ கண்டுபிடிச்சான், அந்த அக்ஷினோ வந்து எப்போ அவன் வந்து ரெகக்னைஸ் பண்ணான் அப்படின்னா, when Marcus Samyonich heard the story how Akshino came to be in Siberia, he looked at Akshino and exclaimed, well, this is wonderful, really wonderful, but how old you have grown, granddad.
அதாவது அதை கேட்டவுடனே இவரோட ஸ்டோரியை பற்றி அந்த ஃபெலோ பிரிசனர்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சொன்னவுடனே டக்குன்னு இவரை நிமிர்ந்து பார்த்து ஓ திஸ் இஸ் வண்டர்ஃபுல், ரியலி வண்டர்ஃபுல் சொல்லிவிட்டு ஹவு ஓல்டு யூ ஹாவ் க்ரோன் கிராண்ட் டேட் அப்படின்னு சொல்லி, எவ்வளோ நீங்கள் வந்து வயசாயிருச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் இல்லையா, அப்போவே வந்து சாமியோனிச் வந்து அக்ஷினோவை ரெகக்னைஸ் பண்ணிடுவான். ஸோ திஸ் இஸ் அடிஷ்னல் கொஸ்டின். வாட் மேட் அக்ஷினோ ஸ்பெண்ட் ஹிஸ் லைஃப் இன் ஜெயில்? எதனால் அவர் வந்து ஜெயிலுக்கு போனார்? அக்ஷினோ வாஸ் சார்ஜ்ட் வித் மர்டரிங் எ மர்ச்சன்ட் ஃப்ரம் யாசன் அண்ட் ராபிங் ஹிம் ஆஃப் 20,000 ரூபிள்ஸ். அவர் வந்து யாசனில் ஒரு மர்டரை கொண்டுட்டு அவர்கிட்ட இருந்த 20,000 ரூபிள்ஸை வந்து களவாடிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே ஒரு பழி சுமத்தப்படும். திஸ் மேட் ஹிம் ஸ்பெண்ட் ஹிஸ் லைஃப் இன் ஜெயில். இதுதான் அவரை வந்து ஜெயிலில் கொண்டு போய் வச்சது. தென் வாஸ் அக்ஷினோ ரிலீஸ்டு ஃப்ரம் இம்ப்ரிசன்மெண்ட் ஒய்? அதாவது இதில் டிட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வாசன் மாற்றிக்கோங்க. அவர் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டாரா அப்படின்னா இல்லை. நோ, அக்ஷினோ வாஸ் நாட் ரிலீஸ்டு ஃப்ரம் இம்ப்ரிசன்மெண்ட். அவர் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகலை. பிகாஸ் வென் த ஆர்டர் கேம் ஃபார் ஹிஸ் ரிலீஸ், கேம், அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஆர்டர் வரும்போது ஹி வாஸ் டெட், அவர் வந்து இறந்துருப்பார். சரியா? ஸோ இதில் வந்து அசைன்மெண்ட்டில் உள்ள கொஸ்டின் கொடுத்துருக்கேன், ஃபுல் கொஸ்டின்ஸ் இருக்குது, நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு நமக்கு எந்த கொஸ்டின் கொடுப்பாங்கன்னு தெரியாது, பேட்டர்னில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கும், ஏன்னா அதனால தான் அசைன்மெண்ட் இப்படி கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாம் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.